வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சரவணன் பத்திரிக்கை குடுக்கணும்னு மயிலுகிட்ட சொல்ல, மயிலு ரொம்பவே ஆசையா சரவணன் கூட வந்து, "ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்ன மன்னிச்சதுக்குங்கிறாங்க. யார் சொன்னது என்னோட கோவமெல்லாம் போயிடுச்சுன்னு? நாம ஒண்ணும் பத்திரிக்கை குடுக்க போகல." அப்படின்னு சரவணன் சொல்ல, "வேற எங்க போறோம் மாமான்னு?" மயிலு கேக்குறாங்க. "காலேஜுக்கு." அப்படிங்க. "எந்த காலேஜுக்குன்னு?" கேட்க, "நீ படிச்ச காலேஜுக்கு." அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாங்க மயிலு. "நீ ஆர்கேபி காலேஜ்ல தானே படிச்சதா சொன்ன?" சரவணன் கேட்க, "ஆ ஆ ஆமாங்கிறாங்க மயிலு. "சர்டிபிகேட் குறிச்ச டீட்டெயில்ஸ் குடுன்னு நான் உன்கிட்ட பல தடவை கேட்டுட்டேன். நீ குடுக்கவே இல்லன்னு." சரவணன் சொல்ல, "அது என்கிட்ட இல்ல மாமாங்கிறாங்க மயிலு." "சரி இல்ல, அதனால நாம நேரா போய் காலேஜ்லயே கேட்டுட்டு வந்துருவோங்கிறாரு அவரு." மயிலுக்கு அதிர்ச்சியில கண்ணெல்லாம் இருட்டாகுது. "என்ன?" அப்படின்னு அவரு கேட்க, இல்ல மாமா." அப்படின்னு மயிலு தடுமாறி நிக்க, "இங்க பாரு மயிலு, மேல மேல நீ காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காத. இந்த சர்டிபிகேட் விஷயம் என் மனசுல போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். வா காலேஜ் போயிட்டு வந்துடலாங்கிறாரு சரவணன். "மாமா மாமா கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல கிடக்குன்னு மயிலு சொல்ல, அதையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க." அப்படின்னு சரவணன் சொல்ல, "இல்ல அரசி கல்யாணம் முடிஞ்சதுமே." அப்படின்னு மயிலு ஏதோ சொல்ல வர, "வேண்டாம்." அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "அப்புறம் நானே." அப்படின்னு மயிலு சொல்ல, "ஒவ்வொரு காரணமும் சொல்லி தள்ளி போட வேண்டாம். நீ முதல்ல வண்டியில ஏறு." அப்படின்னு சரவணன் சொல்ல, "அதுக்கு இல்ல மாமா." அப்படின்னு மயிலு தயங்கிட்டு இருக்க, "வண்டியில ஏறுன்னு சொன்னேன்." வந்து ஏறுங்கிறவரு வண்டியில ஏறி உட்கார்றாரு. மயிலு தவிப்போட வீட்டுக்குள்ள எங்கேயுமா பாத்துக்கிட்டு இருக்க, "என்ன?" அப்படின்னு அவரு மிரட்டலா கேட்க, "அது அது வந்து மாமா, அது வந்துன்னு அவங்க வந்துகிட்டே இருக்க. இப்ப வண்டியில ஏற போறியா இல்லையா?" "ஏறுன்னு சொன்னேன்." அப்படின்னு சரவணன் மிரட்டிடுறாரு. "ஆ சரி சரி மாமா." ஷோ அப்படின்னு மயிலு ஏறி உட்கார்ந்து பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. சரவணன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இங்க உட்கார்ந்திருந்த கோமதி எழுந்து போக அவசரமா சுகன்யா அரிசிய பார்த்து, "அரசி, நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானான்னு?" கேக்குறாங்க. "ஆ, விருப்பம் தான் அத்த." அப்படின்னு அரசி சொல்ல, "அம்மா அப்பா சொன்னாங்கன்னு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கியாங்கிறாங்க சுகன்யா." "அம்மா அப்பா சொல்றதுக்கு தலையாட்டுறது ஒண்ணும் தப்பில்லையே." அப்படின்னு அரசி கேட்க, "இல்ல அரசி, நான் என்ன சொல்றேன்னா." அப்படின்னு சுகன்யா சொல்ல வர, "நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் இப்போதான் கொஞ்சம் தெளிவா இருக்கேன். அப்படியே இருந்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு என்ன குழப்பாதீய." அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க, நம்மளோட ராஜதந்திரம் எதுவும் பலிக்காதாட்டிருக்கேன்னு சுகன்யா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அரசியோட மொபைல் ரிங் ஆகுது. சதீஷ் தான் கூப்பிடுறாரு. சுகன்யா இவங்களையே பாத்துட்டு இருக்க, மொபைல் எடுக்கிற அரசி கொஞ்சம் தள்ளி வந்து சோஃபால உட்காந்து போனை ஆன் பண்ணி ஹலோங்கிறாங்க. "ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு அவரு கேட்க, நான் நல்லா இருக்கேங்கிறாங்க. "நீங்கன்னு?" அரசி கேட்க, நானும் நல்லா இருக்கேன்." கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது?" அப்படின்னு கேட்க, "நல்லா போகுதுங்கிறாங்க." "நாளைக்கு தானே முகூர்த்த புடவை எடுக்க போறோம்?" சதீஷ் கேட்க, ஆமா." அப்படின்னு அரசி சொல்ல, "என்ன கலர்ல, என்ன மாதிரி புடவைன்னு நீ எதுவும் ஐடியா பண்ணிருக்கியாங்கிறாரு சதீஷ். "இன்னும் எதுவும் அதெல்லாம் முடிவு பண்ணல." அரசி சொல்ல, "சரி, நீ உனக்கு புடிச்ச மாதிரியே புடவை எடு. அம்மா ஏதாவது கருத்து சொல்வாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. விலைய பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, சரியா?" அப்படின்னு சதீஷ் சொல்ல, சரின்னு அரசி தலையாட்டிட்டு இருக்க, இத ரொம்பவே உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க சுகன்யா. சரவணனோட வண்டி ரோட்ல ஊறிக்கிட்டு இருக்க, தவிப்பா தவிக்கிற மயிலு, "மாமா மாமா, கண்டிப்பா காலேஜுக்கு போய் தான் ஆகணுமான்னு?" கேக்குறாங்க. "வேண்டான்னா வேண்டாம். வேற எங்கேயாவது உன் சர்டிபிகேட்ட பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா சொல்லு, அங்க போலாம். காலேஜுக்கு போக வேண்டான்னு." சரவணன் சொல்ல, அதெல்லாம் இல்ல மாமா, வீட்ல அம்பிட்டு வேலை கிடக்கு. அதெல்லாம் விட்டுட்டு சர்டிபிகேட் இப்ப ரொம்ப முக்கியமா?" அப்படின்னு மயிலு கேட்க, "எனக்கு ரொம்ப முக்கியம்தான்." அப்படின்னு சரவணன் சொல்ல, "இல்ல, அரசி கல்யாணம் முடிஞ்சதும் பொறுமையா பாத்துக்கலாமே." "ஆ." அப்படின்னு கொஞ்சம் அசடு வழிஞ்சிட்டு மயிலு கேட்க, "பேசாம அமைதியா வா." அப்படின்னு வண்டிய ஓட்டுற சரவணன் ஒரு இடத்துக்கு வந்து அங்க ஒரு ஏரோ மார்க் இருக்கு, அதை பார்த்துட்டு, லெஃப்டா ரைட்டான்னு கேக்குறாரு. மயிலு இங்கேயும் அங்கேயுமா பாத்துட்டு இருக்க, "லெஃப்டா ரைட்டான்னு கேக்குறேன்ல." அப்படின்னு சரவணன் கத்த, "தெரியலையேங்கிறாங்க மயிலு." "உன் காலேஜுக்கு உனக்கே வழி தெரியலையா?" அப்படின்னு அவரு கேட்க, "அது எங்க வீட்ல இருந்து தெரியும், நம்ம வீட்ல இருந்து தெரியாது." அப்படின்னு மயிலு பொய்க்கோட்டை மேல செங்கலை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, மொபைல எடுத்து பாக்குற சரவணன், இந்த ரைட்ட காமிக்குது. "ரைட்டு தான்." அப்படிங்கிறவரு வண்டி எடுக்கிறாரு. ஆர்கேபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு இருக்கு கேம்பஸ்குள்ள. சர்ருன்னு வண்டியை ஓட்டிட்டு வர்றாரு. காலேஜ் கேம்பஸ்குள்ள குழந்தைங்க அங்கங்க போய்கிட்டு இருக்காங்க. வண்டியை கொண்டு வந்து பார்க்கிங்ல நிறுத்துற சரவணன், "இறங்கு மயிலுன்னு." சொல்ல, "மாமா, இப்ப எதுக்கு மாமா?" "வேண்டாமே." அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க, "இறங்கு இறங்குன்னு சொல்றேன்ல, இறங்கு இறங்கு." அப்படின்னு கத்த, வேற வழி இல்லாம இறங்குறாங்க மயிலு. ஐயோ, என்ன பண்றதுன்னு திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்க, "வா போலாம்." அப்படின்னு சரவணன் கூப்பிட, கண்டிப்பா போகணுமான மயிலு மெதுவா கேக்குறாங்க. "போகாம
நான் வேணா ஆபீஸ்ல இருக்கவங்கள இங்க வர சொல்லட்டுமா அப்படின்னு அவரு நக்கலா கேட்க, அப்படி இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு மயிலு சொல்ல, என்ன ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. பயமா இருக்கு அப்படின்னு மயிலு சொல்ல, ஏன்னு சரவணன் கேக்குறாரு. இல்ல சர்டிபிகேட் தரமாட்டேன்னு ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு மயிலு சொல்ல, நாம ஒண்ணும் படிக்காம போய் சர்டிபிகேட் கேட்கலையே, இந்த காலேஜ்ல தான் படிச்சிருக்க, உன்னோட சர்டிபிகேட் தொலைஞ்சிருச்சு, டூப்ளிகேட் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த ரசீதும் தொலைஞ்சு போச்சு, மேற்கொண்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேக்குறதுக்கு தானே காலேஜுக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதானேன்னு சரவணன் கேட்க, அதுக்கு இல்ல, ஆனா அவங்க என்ன தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அப்படின்னு மயிலு ஏதோ புது ரூட்டு கிடைச்ச சந்தோஷத்துல சொல்ல, அவங்க எதுக்கு உன்னை தப்பா நினைக்க போறாங்கன்னு சரவணன் கேட்க, அப்படியே ஆஃப் ஆகி, இல்ல உன்னால ஒரு சர்டிபிகேட்ட கூட பத்திரமா வச்சுக்க முடியலையான்னு திட்டிட்டாங்கன்னா அப்படின்னு மயிலு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாங்க, அப்படியே திட்டு வாங்கினாலும் தப்பில்ல, அடுத்த வாட்டி நீ இன்னும் கவனமா இருப்பல்ல அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு போக, இல்ல இல்ல மாமா வேணாம், நாம போக வேணாம், சொன்னா கேளுங்களேன் அப்படின்னு மயிலு தவிச்சுக்கிட்டு இருக்க, இங்க பாரு, நீ இந்த காலேஜ்ல தானே டிகிரி படிச்ச அப்படின்னு சரவணன் கேட்க, வாய் ஆமான்னு சொல்லுது, தலை இல்லன்னு ஆடுது, இங்கதான் படிச்சேன் அப்படின்னு மயிலு சொல்ல, அப்புறம் என்ன உள்ள வா, என்ன யோசிக்கிற, ஒருவேளை சர்டிபிகேட் கிடைச்சா மறுபடியும் உன்னை வேலைக்கு போக சொல்லுவேன் நினைக்கிறியா அப்படின்னு சரவணன் கேட்க, அதெல்லாம் நினைக்கல அப்படின்னு மயிலு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க பாரு, நீ வேலைக்கு போகாம இரு, அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம், நான் எதுவும் சொல்லல, ஆனா இந்த சர்டிபிகேட்டை வச்சு இன்னொரு டிராமா நம்ம வீட்ல வேண்டாம், இன்னையோட இந்த சர்டிபிகேட் பஞ்சாயத்துக்கு முடிவு கட்டுறோம், அம்புட்டுதான் வா அப்படின்னு சரவணன் கூப்பிட, மாமா மாமா வேணாம் மாமா வேணாம் மாமான்னு மயில சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க கைய புடிச்சு இழுத்துக்கிட்டே போறாரு சரவணன். வேணாம் மாமா சொன்னா கேளுங்க மாமான்னு அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க, வா வா இன்னையோட முடிவு கட்டிடலாம் வா அப்படின்னு சரவணன் இழுத்துட்டு போக, கண்டிப்பா கண்டிப்பா முடிவு கட்டலாம் மாமா, ஆனா இன்னைக்கு வேண்டாம் மாமா அப்படின்னு மயில சொல்ல, அவங்க கைய விட்டுட்டு, ஏன் இன்னைக்கு வேணான்னு கேக்குறாரு அவரு. இன்னைக்கு இன்னைக்கு நாள் நல்லா இல்ல அப்படின்னு மயில சொல்ல டென்ஷன் ஆகுற சரவணன், இந்த டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நாள் நட்சத்திரம் எல்லாம் பாப்பாங்களா அப்படின்னு கேட்க, இல்ல மாமா, இந்த காலேஜ்ல முன்னாடியே யாரும் சரியா வேலைக்கு வரமாட்டாங்க, அடிக்கடி லீவ் போட்டுருவாங்க, ஒருவேளை நாம பார்க்க வேண்டிய ஆளு லீவ் போட்டாங்கன்னா அப்படின்னு மயிலு கேட்டுட்டு இருக்க, இப்ப நாம ஒரு ஆளை பார்க்க போறோம், அவரு பேரு சந்திரன், ஆல்ரெடி நான் அவர்கிட்ட எல்லாமே பேசிட்டேன், அவரு இன்னைக்கு லீவ் எல்லாம் போடல வந்திருக்காரு அப்படின்னு சரவணன் சொல்ல, பேசிட்டீங்களா என்ன பேசுனீங்க அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க மயிலு. இந்த மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி விசாரிச்சேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, பேர் சொல்லி விசாரிச்சீங்களா, தங்க மயிலுன்னு சொன்னீங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு மயிலு ரொம்பவே பயத்தோட கேட்க, பேரெல்லாம் சொல்லல, அப்படியே சொன்னாலும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கவா போகுது அப்படின்னு சரவணன் சொல்ல, மயிலுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதானே மாமா, ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருந்தா என்ன பண்றது, ஆ நான் வேணா இன்னொரு நாள் என் அப்பாவோட வந்து வாங்கிட்டு போயிடவா அப்படின்னு மயிலு கேட்க, இங்க பாரு, சர்டிபிகேட் வாங்கினா பிரச்சனை முடிஞ்சு போயிடும், பிரச்சனையை முடிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையோன்னு மயிலோட கண்ணை பார்த்து சரவணன் கேட்க, இல்ல மாமா கொஞ்சம் சொன்னா கேளுங்களேன், சர்டிபிகேட் இப்ப வேண்டாம், இங்க இங்க எனக்கு பிடிக்காத டீச்சருங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அதான் சொல்றேன், அதனால வேற ஒரு நாள் நான் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு மயிலு சொல்லிக்கிட்டு இருக்க, மயிலு சர்டிபிகேட் வேணான்னா எனக்கு புரியல அப்படின்னு சரவணன் கேட்க, என்ன சொல்றதுன்னு முழிக்கிற மயிலு, இல்ல மாமா, அது எல்லா கதையும் சொல்ல முடியாது, ஒன்னு சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன், இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாமே, உங்ககிட்ட எல்லாமே சொல்றேனேன்னு மயிலு சொல்லிக்கிட்டு இருக்க, சொல்றேன் இல்ல மயிலு, வா வா, நான் வான்னு சொல்றேன்ல, பின்ன கைய புடிச்சு ரொம்பவே தரதரன்னு இழுத்துட்டு போறாரு. மாமா மாமா நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் மாமா, வேணாம் மாமா சொன்னா கேளுங்க மாமான்னு பலியாடு மாதிரி கதறிக்கிட்டே போறாங்க. அதெல்லாம் முடியாது, வா இன்னைக்கு இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற சரவணன் தரன்னு இழுத்துக்கிட்டே போக, வேணாம் மாமான்னு சொல்லிட்டே கூட ஓடுறாங்க மயிலு. கிரவுண்ட்ல இருந்து காலேஜுக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க மயிலு டக்குன்னு கைய புடிச்சு இழுத்துக்கிறாங்க. மாமா நான் வரல அப்படின்னு வேகமா சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கிரவுண்டுக்கே போக, மயிலு மயிலு நில்லு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, முதல்ல உள்ள வா அப்படின்னு நின்னுகிட்டு இருக்க மயிலுகிட்ட வந்து சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு மயிலு பிடிவாதமா நிக்க, சர்டிபிகேட் கிடைக்காதனால தானே ஹோட்டல்ல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன், பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னேன், இப்ப சர்டிபிகேட் வாங்குறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு கையோட வாங்கிட்டு போயிடலாம் வா அப்படின்னு சரவணன் சொல்ல, மயில வேகமா அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. பதறி போற சரவணன் சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஏய் ஏய் எதுக்கு அழுவுற, மயிலு இங்க பாரு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, எதுக்கு அழுவுறன்னு சொல்லு, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சரவணன் கேட்க, மயிலு வேகமா அழ ஆரம்பிக்கிறாங்க.
சரவணனுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. சுத்தி சுத்தி பார்த்துட்டு, "ஏய் சொல்லு என்னாச்சு? உன்னதானே கேக்குறேன். இப்ப சொல்லப் போறியா இல்லையா?" அப்படின்னு சரவணன் கேட்க அழுதுகிட்டே, "ஒண்ணும் இல்ல மாமா. நான் நான் படிக்கலங்கிறாங்க மயிலு. படிக்கலன்னா? இந்த காலேஜ்ல படிக்கலையா?" அப்படின்னு சரவணன் காலேஜ் கைய காட்டி கேட்க, இல்லன்ற மாரி மயிலு தலையாட்டுறாங்க. பயங்கர டென்ஷன் ஆகுற சரவணன் முகத்த தொடச்சு கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு, "அப்ப இந்த காலேஜ்ல படிச்சேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ஏய் இப்ப கூட சொன்னியே இதுதான் உன் காலேஜ்னு. சரி வந்தது வந்துட்டோம். நீ எந்த காலேஜ்ல படிச்சேன்னு சொல்லு. அங்க போய் நாம சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். சொல்லு" அப்படின்னு சரவணன் நிதானமா தான் கேக்குறாரு. மயிலு அழுதுகிட்டே இருக்க, "மயிலு என் பொறுமைய நீ சோதிக்காத. ரொம்ப டென்ஷன் ஆகுது. அழாம காலேஜ் பேர சொல்லு" அப்படின்னு கேக்குற சரவணன் டென்ஷன் ஆகி, "ஏய் எதுக்குடி இப்ப அழுவுற? இப்ப எதுக்கு அழுகுற? காலேஜ் பேர சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சரவணன் கேட்க, "இல்ல மாமா, நான் சொன்னா நீங்க என் மேல கோவப்படுவீங்க" அப்படின்னு மயிலு அழுதுகிட்டே சொல்ல, "இங்க பாரு, இப்பவே நான் செம்ம கோவத்துல இருக்கேன். வாய திறந்து உன் காலேஜ் பேர சொல்லு" அப்படிங்கிற சரவணன் கொலை வெறியில நிக்கிறாரு. "என்ன மயிலு, உன் காலேஜ் பேர சொல்ல போறியா இல்லையா?" அப்படின்னு பயங்கர கடுப்பாகி கேட்க, "நான் நான் காலேஜுக்கே போகல" அப்படின்னு மயிலு சொல்ல, "காலேஜுக்கு போகலன்னா கரஸ்ல ஏதாவது பண்ணுனியா?" அப்படின்னு சரவணன் கேட்க, "ஐயோ" அப்படின்னு மயில தலையா அடிச்சுக்கிறாங்க. எம்பட்டோ சொன்னேன், என் வீட்ல கேட்கவே இல்ல. இப்ப இந்த கல்யாணத்த பண்ணிட்டு நான் மாட்டிக்கிட்டேன்" அப்படின்னு அவங்க பயங்கரமா அழ, "மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காம விஷயத்த சொல்லு. எனக்கு அப்படியே தலை சுத்துது. சொல்லு மயிலு" அப்படின்னு சரவணன் கேட்க, அழுகைய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, "மாமா, நான் காலேஜுக்கு போனதா சொன்னதெல்லாம் எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அது எல்லாமே பொய்" அப்படின்னு மயிலு சொல்லிட, சரவணன் இப்படி ஒரு பொய்ய எதிர்பார்க்கவே இல்ல. அப்பட்டமான அதிர்ச்சி அவர் முகத்துல தெரியுது. திகைச்சு போய் நிக்கிறவர் வாயிலிருந்து வார்த்தையே வரல. தடுமாறி, "நீ நீ என்ன சொல்றேன்னு" அவரு கேட்க, நான் +2 தான் படிச்சிருக்கேன். டிகிரி எல்லாம் படிக்கல" அப்படின்னு மயிலு உண்மைய உடைச்சிட, சரவணன் அதிர்ச்சியும் வேதனையுமா மயில பாக்குறாரு. சரவணன் அப்படியே சிலை மாறி நின்னுட்டு இருக்க, மாமான்னு கூப்பிட்டுட்டு அவரு கைய தொடுறாங்க மயிலு. "அடச்சீ, என்கிட்ட எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்போன்னு" சரவணன் அதிர்ச்சியோட கேட்க, ஆமான்ற மாதிரி மயிலு தலையாட்டுறாங்க. சரவணனுக்கு என்ன பண்றது, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. பட்டுன்னு தலையில அடிச்சுக்கிறாரு. அவரு ரொம்பவே வெறுத்து போய் அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்க, அவர் மனசுல மயில பொண்ணு பார்க்க போனதும் அவங்க காஃபி கொண்டு வந்து கொடுத்ததும் வருது. சரவணன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த குழலி, "என்னம்மா படிச்சிருக்கேன்னு" கேட்க, மயில கொஞ்சம் தயங்கிட்டு, "எம்ஏ" அப்படின்னு சொல்ல, "ஓ சரி சரிங்கிறாங்க குழலி. ஏங்க, என் பொண்ணு மயிலு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்கன்னு அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருது." மறுபடியும் திரும்பி மயிலுகிட்ட கோவமா வர்றவரு, "பொண்ணு பார்க்க வந்த போது கூட உங்க அம்மாவும் அப்பாவும் நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கதா சொன்னாங்களே, அப்போ அவங்களும் சேர்ந்து பொய் சொன்னாங்களா?" அப்படின்னு சரவணன் கேட்க, "பொண்ணு பாக்குறப்ப டிகிரி கூட முடிக்கலையேன்னு நிறைய வரன் தள்ளி போயிட்டாங்க. அதான் நான் டிகிரி முடிச்சதா பொய் சொல்லி" அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்கும்போது, "எனக்கு உன்னை கட்டி வச்சுட்டாங்க இல்ல? அதாவது உங்க குடும்பத்து ஆளுங்க மொத்தமா சேர்ந்து எங்க குடும்பத்தை ஏமாத்தி உன்னை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. அப்படிதானேன்னு" சரவணன் கேட்க, இல்லன்ற மாதிரி தலையாட்டுற மயிலு, "அப்படி ஏமாத்தணும்லாம் நினைக்கல மாமா" அப்படின்னு மயிலு சொல்ல, "அப்ப குடும்பமா நீங்க பண்ணின வேலைக்கு பேர் என்ன? ஏய் உனக்கு தெரியுமா, உன்கிட்ட சொல்லாம ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா கூட எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும். வீட்டுக்கு வந்த வேலையா உன்கிட்ட ஒப்பிப்பேன் நானு. ஆனா நீ இம்புட்டு நாளா என்னை ஏமாத்திட்டே இருந்திருக்கல்ல. சர்டிபிகேட்டே தொலையில. அப்படி ஒரு சர்டிபிகேட் இருந்தாதானே? அப்படிதானே? உன்னை எல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி எங்க அப்பா உனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. நீயும் பெரிய இவ மாதிரி அந்த பசங்களுக்கெல்லாம் போய் பாடம் எடுத்திருக்க. மாட்டினா என்ன ஆயிருக்கும்? பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்தன்னு உன்னை தூக்கி உள்ளர வச்சிருப்பாங்க. உன்னை நம்பின பாவத்துக்கு எங்க அப்பாவும் ஜெயிலுக்கு போயிருப்பாரு" அப்படின்னு சரவணன் கத்த, "மாமா" அதுன்னு மயிலு ஏதோ சொல்ல வர, "நிறுத்துங்கிற மாதிரி கைய காட்டிட்டு, எதுவும் பேசாத பேசாத, மாட்டிடக் கூடாதுன்னு உஷாரா சர்டிபிகேட்டே கேட்காத இடத்துக்கு வேலைக்கு போயிருக்க. என் கண்ணுல பட்டதுனால இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சுது. இல்லன்னா தொடர்ந்து என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டே இருந்திருப்பல்ல. எவ்வளவு பெரிய கேடியா இருந்திருக்கல்ல நீ. என்ன எங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு கேனம் மாதிரி இருக்கா, முட்டாள் மாதிரி இருக்கா" அப்படின்னு சரவணன் கோவத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க, "இல்ல இல்லன்ற மாதிரி தலையாட்டுற மயிலு, "அப்படியெல்லாம் நான் மனசார நினைச்சதே இல்ல மாமா" அப்படின்னு மயிலு அழுதுகிட்டே சொல்ல, "ஏய் வாயில இருந்து பொய் மட்டும்தான் வருமா? இந்த வாயில இருந்து பொய் மட்டும்தான் வருமா?" அப்படின்னு சரவணன் கத்த, "இல்ல மாமா, இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்" அவங்க அழுதுகிட்டே சொல்ல, "ஏய் வாய் மூட்ரி" அப்படின்னு சரவணன் கத்த, மயிலு கொஞ்சம் தன்னை சமன்படுத்திக்கிட்டு, "மாமா மாமான்னு கூப்பிட, "சை பேசாத, நீ பேசாத.
உன்ன மாதிரி ஒரு பொய்க்காரி கூட நான் பேச விரும்பல அப்படிங்கிற சரவணன் அங்கிருந்து விடுவிடுன்னு நடக்க ஆரம்பிக்க, மாமா மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. மாமா மாமா நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. இந்த ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க மாமா. மாமா நான் பண்ணுனதெல்லாம் தப்புதான் மாமா. ஏதோ தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. மாமா மாமான்னு பின்னாடியே ஓடி வர்ற மயிலு சரவணனோட கைய பிடிக்கிறாங்க. மாமா மாமா எதுவா இருந்தாலும் நாம இங்க நின்னு பேசிக்கலாம் மாமா. ப்ளீஸ் மாமா உங்க கால்ல கூட விழுந்து கேக்குறேன் அப்படின்னு மயிலு சரவணனோட கால பிடிக்க, ஏய்ன்னு பட்டுன்னு நகர்ந்துக்கிறாரு சரவணன். மயிலு அழுதுகிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்க, ஏய் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற சரவணன் பாக்கெட்ல இருந்து வண்டி சாவி எடுத்துட்டு வண்டியில ஏற போறாரு. மாமா மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா. மாமா மாமா இந்த ஒரே ஒரு தடவை தான் மாமா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மாமா. இந்த ஒரு தடவை மாமா, சத்தியமா இன்னொரு தடவை பண்ண மாட்டேன். மாமா மாமா ப்ளீஸ் மாமா. மாமா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கவே சரவணன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா நில்லுங்க மாமா அப்படிங்கிற மயிலு கும்பிட்ட கையோட அழுதுகிட்டு அப்படியே நிக்கிறாங்க. சரவணன் இப்ப வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் மனசுக்குள்ள கெட்டி மேளம் அப்படின்ற சத்தமும் மாங்கல்யம் தந்துனானேனா நம்ம ஜீவன ஹேத்துனா அப்படிங்கறது போய்கிட்டு இருக்கு. அப்போ அவர் மயிலு கழுத்துல தாலி கட்டுறது, ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிட்டது, பாண்டியன் கோமதி அப்படியே அட்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணது, போயிட்டு இருக்க சரவணன் டப்புன்னு அப்படியே வண்டியை நிறுத்துறாரு. வண்டியை நிறுத்திட்டு கண்ணை தொடச்சிட்டு வண்டியில இருந்து கீழே இறங்குறாரு. அவருக்கு டென்ஷன்ல என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி அப்படி திரும்பிட்டு தலைய பிச்சுக்கிறாரு. அப்போ அவர் மைண்ட்ல இன்னொன்னு வருது, மாமா இந்த ஹோட்டல் நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு மயிலு மொபைல காமிக்க, ஹோட்டல்லாம் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, வாடகை எம்புட்டான்னு பாண்டியன் கேட்டதும், வாடகை சாப்பாடு எல்லாம் சேர்த்து 5000 ரூபாய் அப்படின்னு மயிலு சொன்னதும், அதுக்கு பாண்டியன் யோசிச்சுட்டு இருந்ததும், பாக்குறதுக்கு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது, 5000 தானான்னு மீனா கேட்டதும், வாய்ப்பே இல்லையே அதுவும் சென்னையிலன்னு அவங்க சொல்றதும் சரவணன் மைண்ட்ல வருது. அப்படியே கண்ணை துடிச்சுக்கிட்டு வண்டியில உட்கார்றாரு. 3 டேஸ் ஹனிமூன் பேக்கேஜ் அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் சொல்ல, ஆமாங்கிறாரு சரவணன். பேலன்ஸ் பேமெண்ட் கேஷா கார்டாங்க சார் அவங்க கேட்க, ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டோம் அப்படின்னு சரவணன் சொன்னதும், இல்லங்க சார் நீங்க கட்டினது 5000 ரூபாய் அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும்தான், ஹனிமூன் பேக்கேஜ் 25,000 சார் அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் சொல்ல, என்ன மயில இது, அட்வான்ஸ் 5000 பே பண்ணுங்க, செக் இன் ஆகும்போது மீதி பணத்தை பே பண்ணுங்கன்னு தான் தெளிவா போட்டிருக்கே அப்படின்னு சரவணன் கேட்டதும், அப்ப மயிலு முழிச்சதும் அவர் மைண்ட்ல வந்து வண்டியை போட்டு குத்துன்னு குத்திட்டு, உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலைய தேடிக்கோன்னு நான் சொன்னேன்ல, இப்ப நானே உனக்கு ஒரு நல்ல வேலையை கண்டுபிடிச்சிட்டேன். வணிகர் சங்கத்துல ஒருத்தர் பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறாருப்பா. அவர்கிட்ட நம்ம மயில பத்தி சொன்னேன். இந்த மாதிரி எங்க மருமக பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு, ஏதாவது டீச்சர் வேலை காலியா இருக்குமான்னு கேட்டேன். உடனே வந்து பார்க்க சொல்லிட்டாரு அப்படின்னு பாண்டியன் பெருமையா சொன்னதையும், மயிலு திக்குன்னு நின்னதையும் சரவணன் நினைச்சு பாக்குறாரு. உன் சர்டிபிகேட் எடுத்துட்டு வாமான்னு பாண்டியன் சொல்ல, மயிலு அதிர்ந்து போய் நிக்க, அவங்க அம்மா அப்பாவும் கூட அதிர்ச்சியா பாக்க, அது சர்டிபிகேட் உள்ளர இல்ல அப்படின்னு மயிலு சொன்னதும், இல்லன்னா புரியலன்னு கோமதி சொன்னதும், அது அது சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னு மயிலோட அம்மா சொல்றதும், தொலைஞ்சு போச்சான்னு பாண்டியன் கேட்டதும், ஆமாங்க தொலைஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் சரவணனோட மைண்ட்ல வருது, எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு டூப்ளிகேட் சர்டிபிகேட் நான் வாங்கி தரேன், உன் காலேஜ் பேரு, நீ எந்த வருஷம் டிகிரி முடிச்ச அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி வை, உடனே சர்டிபிகேட் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, அம்பாசமுத்திரத்துல இருந்து மயிலு போன்ல அமைதியாவே இருந்ததும் அவருக்கு ஞாபகத்துல வருது. எல்லாத்துக்கும் கடைசியா மயிலு இப்ப சொன்ன, நான் நான் +2 தான் படிச்சிருக்கேன், டிகிரி எல்லாம் படிக்கல அப்படின்னு மயிலு சொன்னதும் அவர் ஞாபகத்துக்கு வருது. அதுவரையிலும் கண்ணுல வழிஞ்ச கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ஏதோ ஒரு முடிவோட நிமிர்ந்து நிக்கிறாரு சரவணன். இது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.